பஞ்சு மிட்டாய்க்கு அதில் ஒரு வேதிப்பொருள் கடந்த வண்ண கலவை புற்றுநோய் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை கண்டறிந்து புதுவை அரசாங்கத்தின் சார்பில் தொடக்கத்தில் அதற்கு தடை விதிக்கப்பட்டது. அந்த செய்தி ஊடகங்களில் பார்த்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் இந்த பஞ்சு மிட்டாய்களை ஆய்வுக்கு உட்படுத்த சொன்னோம். அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களில் விற்பனை செய்து கொண்டிருந்த பஞ்சு மிட்டாய் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் புற்றுநோய் பாதிப்பை உண்டாக்குகிற வேதிக் கலவை இருப்பது கண்டறியப்பட்டு நேற்றைக்கு உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வண்ண கலவை இருக்கிற பஞ்சு மிட்டாய்க்கு மட்டும்தான் தடை. மற்றபடி வெண்மை நிறத்தில் இருக்கிற பஞ்சு மிட்டாய்க்கு தடை இல்லை என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இல்ல, இப்ப அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா, தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதே அமைச்சர் தான் பாராளுமன்றத்துல சொன்னாங்க, மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்டுமானத்துக்கு ஏன் காலதாமதம்னா நில ஆர்ஜிதம் செய்து தரவில்லை தமிழக அரசுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் அன்னைக்கே பதில் சொன்னேன். பாராளுமன்றத்துல அவங்க சொன்ன அன்னைக்கே நான் பதில் சொன்னேன். என்னன்னா, 2019 பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டும் போது பிரதமர் அழைச்சிட்டு இது எடப்பாடி பழனிசாமி. ஒரு நில ஆர்ஜிதம் செய்யப்படாத யாருக்கோ சொந்தமான இடத்தில் ஒரு பிரதமர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எப்படி அடிக்கல் நாட்டுவார்? அல்லது வேறு யாருக்கோ சொந்தமான ஒரு இடத்தை அடிக்கல் நாட்டுவதற்கு ஒரு மாநில முதலமைச்சர் எப்படி அழைத்து வருவார்? அப்படியானால் யாருக்கோ நில ஆர்ஜிதமே செய்யாத வேறொருவருடைய இடத்தில் அடிக்கல் நாட்டியிருந்தால் முதல் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி. அது தெரியாமல் பிரதமர் அடிக்கல் நாட்டியிருந்தால் அவரும் தவறுக்குரியவராகிறார். இந்த எந்த தகவலுமே தெரியாம காலதாமதத்திற்கு காரணம் ஜெய்கா நிதியை கோரியிருக்கிறோம், அந்த நிதியை பெற்றுத் தருவதில் காலதாமதம் ஏற்பட்டது என்கின்ற உண்மையான காரணத்தை சொல்லியிருக்கலாம். இந்தியாவில் மற்ற எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கெல்லாம் ஒன்றிய அரசின் நிதி ஆதாரம், தமிழ்நாட்டிற்கு மட்டும் அது என்ன காரணத்தினாலோ ஜெய்காவின் நிதி ஆதாரத்தோடு கட்டுவது என்று முடிவெடுத்தார். அந்த உண்மையான காரணத்தை சொல்லுவதை விடுத்து நில ஆர்ஜிதம் செய்யப்படவில்லை என்றார். அந்த வகையில் 2020 நவம்பர் 3ஆம் தேதி அந்த ஆவணங்கள் ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா தகவலும் தெரிந்ததற்கு பிறகு 2023 கடந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் சொல்லுகிறார், ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற நிதியமைச்சர் அந்த நில ஆர்ஜிதம் செய்து தரப்படாததால் தான் அந்த கல்லூரி எய்ம்ஸ் கல்லூரி மருத்துவமனை கட்டுவதில் காலதாமதம். இப்படி தெரிந்தே பொய் சொல்பவர்கள் இதையும் அந்த வகையில் தான் அந்த பொய்யை சொல்லி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழக தலைவர் முடிவெடுப்பார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.